அங்கே நம்ம இருவருக்கு திருமணமானா அவர் எனக்கு என்னங்க சின்ன சித்தப்பாவா வருங்கால மச்சன ஏழு மச்சன பண்றதுனால சிலபஸ்னால்தான் வந்து வீட்டுக்காரி மச்சின்னு வச்சுக்கிறான். வச்சுக்கிற புண்ணியானுக்கு ஆகுது. வச்சுக்காது நீங்க கம்மி உட்காருங்க தயவு செய்து. ஏன்னா ஒருத்தர் ஏறி முதல்ல நடிச்சுக்கிட்டான் ஒருத்தன். என்னடான்னு கேட்டா அப்படியே அங்கே போகுது மச்சனா பாருங்க. அங்கே இது மச்சினா இது அண்ணி அப்படின்னா பாடுறான். உங்களை சொல்லி தப்பு கிடையாதா? கல்யாணத்துக்கு கொடுக்குற டூ வீலர்ல மச்சின் பார்த்ததே கிடையாது. அவன் நல்லா இருக்கிறான், மாரியாத்த வாத்து போய்க்கிறான். உனக்கு என்ன என் மச்சனு என் குழந்தை நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானா? என் குழந்தை அப்படியே சொல்லணும். பக்கத்துல கழிச்சுக்கோ. ஆமா எப்பேற்பட்ட அழகு ஆனாயகன் அர்ஜுனனுக்கோ 32 லட்சம் சொன்னாங்க. ஆமா உங்களுக்கு 39 லட்சம். ஆமா 9 இங்க 9 அங்கேயும் 9 இங்கேயும் 9. சரி போகட்டு விடுங்க. 18 ஆயிடுச்சுலாம். அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் செத்துட்டாருன்னு தான் நினைச்சேன். சத்தியமா உயிரோடவே பாக்குறேன் நானு. ஆமா அவர் ஏன் செத்தான்னு இப்பதான் சும்மா இருக்க முடியல. சரி போகட்டு விடுங்க. அரண்மனை முழுவதும் தேடிவிட்டேன். நம்முடைய தாய் தந்தையே காணவில்லையே. நம்முடைய தந்தை ஐயோ மச்சனா, நான் எப்படி சொல்லுவேன் மச்சனா? நான் எப்படி சொல்லுவேன்? வாயில மட்டும் சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க மச்சனா? நான் சொன்னேனா இந்த நாடு சிரிக்கும், நகரம் சிரிக்கும், நாட்டு மக்களால சேர்ந்து நம்ம குடும்பத்தை பத்தி காரிட்டு போட முடியாது. அப்பேற்பட்ட செயல் என்ன நீ? உன்னோட தங்க படிக்க போறேன்னு படிக்க போறேன் படிக்க போறேன் படிக்க போறேன் கேட்டா